உங்கள் முதல் ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம உண்மையான பைத்தன் கோடை எழுதி டீனோவை ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுப்படுத்த போறோம். மிகவும் அவசியமான கமாண்டான ஃபார்வர்டுடன் ஆரம்பிப்போம். பைத்தான்ல நாம கமாண்ட் நேமை எழுதி அதைத் தொடர்ந்து ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங் பேரந்தசிஸை போடுவோம். இந்த பேரந்தசிஸ் கம்ப்யூட்டருக்கு இப்போதே அந்த செயலை செய்ய சொல்லுது. நாம இந்த லைனை ரன் செய்யும்போது டீனோ அவர் இப்போ திரும்பி இருக்க திசையிலேயே சரியா ஒரு ஸ்டெப் நகருவார். வெற்றி, அவர் அடுத்த ஸ்கொயருக்கு வந்துட்டாரு. ஆனா நாம எப்போதுமே நேர்கோட்டில் போயிட்டே இருக்க முடியாது, நாம திரும்பணும். இதுதான் ரைட் கமாண்ட். இது டீனோவை அவர் வலதுபுறமா 90 டிகிரி சுழல சொல்லுது. இங்க கவனமா பாருங்க, நாம டீனோவை ரைட் திருப்பி அப்புறம் அவரை ஃபார்வர்ட் போக சொன்னா அவர் அந்த புதிய திசையில போவார். ஐயோ, அவர் போர்ட்லேருந்து கீழே விழுந்துட்டாரு. இது நமக்கு ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கத்துக் கொடுக்குது. டீனோ அவர் எந்த திசையை நோக்கி இருக்காரோ அதை அப்படியே பின்பற்றுவார், நீங்க அதை மாத்த சொல்ற வரையும். இதை சரி செய்ய நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, லெஃப்ட் கமாண்ட். நீங்க யூகிச்சது போல இது டீனோவை அவர் இடதுபுறமா 90 டிகிரி சுழற்றும். நம்ம முந்தைய தவறை சரி செய்ய முயற்சிப்போம். நாம அவரை லெஃப்ட் திருப்புவோம். இப்போ நாம அவரை ஃபார்வர்ட் போக கட்டளையிடும்போது அவர் நேரா கிரீன் சேஃப்டி ஜோனுக்கு போறாரு. பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன். இப்போ ஒரு உண்மையான சேலஞ்சை பார்ப்போம். நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான பாதை இருக்கு. நாம இந்த கமாண்ட்ஸை எல்லாம் ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம்ல இணைக்க வேணும். முதல்ல பாதை கிழக்கு நோக்கி செல்கிறது, அதனால நாம ரைட்டுடன் ஆரம்பிக்கிறோம். அடுத்து நாம கொஞ்சம் தூரம் போகணும், அதனால நாம ஃபார்வர்ட் மற்றும் மீண்டும் ஃபார்வர்ட் எழுதுறோம். இப்போ நம்ம மேலே போகணும், அதனால நாம ஒரு லெஃப்ட் டர்னை சேர்க்கிறோம். அதை தொடர்ந்து இரண்டு மேலும் ஃபார்வர்ட் கமாண்ட்ஸ்க்கு வரும். இறுதியா ஒரு கடைசி லெஃப்ட் டர்ன் மற்றும் ஒரு சிங்கிள் ஃபார்வர்ட் கமாண்ட் அதை செய்துவிடும். கோடை ரன் செய்வோம் மற்றும் அவர் வந்துட்டார். எளிய கமாண்ட்ஸை ஒன்னா இணைக்கிறதன் மூலமா நாம ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனையை தீர்த்துட்டோம். நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த முக்கிய குறிப்புகளை ஞாபகத்தில் வச்சுக்காங்க. முதலாவதா, கமாண்ட் ஸ்டாப்லேருந்து பாட்டமுக்கு ஒன்னா இழங்கும். ரெண்டாவதா, ஆர்டர் தான் எல்லாமே. திரும்புறதுக்கு முன்னாடி நகர்றது நகர்ந்ததுக்கு அப்புறம் திரும்புறதுலேருந்து மிகவும் வேறுபட்டது. மூன்றாவதா, டீனோ அவர் எந்த திசையை நோக்கி இருக்காரு அதை அப்படியே ஞாபகம் வச்சிருப்பாரு, நீங்க அதை மாத்த சொல்ற வரையும். இப்போ உங்கள் முறை. டீனோவை ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி கோடு வர வழி நடத்த ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியுமா? முயற்சி செய்து பாருங்க. மகிழ்ச்சியுடன் கோடிங் செய்யுங்கள்.